Silence. Okay. So இன்னைக்கு டாபிக் வந்து அக்ரெஷன் அண்ட் இட்ஸ் மேனேஜ்மெண்ட். நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகலாம் இதுல இருந்து. ஃபர்ஸ்ட் அக்ரெஷன்னா என்ன? கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கணும், ஏன்னா இது நிறைய விஷயத்தை அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பார்த்துடலாம். அக்ரெஷன் அப்படின்ற கோவம்ன்றது வேறு, அக்ரெஷன் அப்படின்றது கோவம் வேறு, வயலன்ஸ் வேறு, அக்ரெஷன் வேறு. ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது கோவம் மாறும், அதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் அ வயலன்ஸ். வயலன்ஸ்ன்றது வந்து கோவத்தோடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ். சாதாரணமாக கோவப்படுறது அப்படின்றது சில பேர் பேசுவாங்க, சில பேர் மைண்டுக்குள்ளே வச்சுக்குவாங்க. பட் வேற வயலன்ஸ்ன்றது என்ன ஆகும் அப்படின்னா அதை வந்து வேற விதமாக கோவத்தையே கொஞ்சம் உச்சபட்சமாக வெளிப்படுத்துறதுன்றது வந்து வயலன்ஸ். இந்த வயலன்ஸ் ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம், வேர்பலாகவும் இருக்கலாம், இல்லை வேற மாதிரியான ஆக்டிவிட்டியாகவும் இருக்கலாம். பட் ஆனால் இந்த வயலன்ஸோட இன்னொரு ஸ்டேஜ், எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் அப்படின்றோம் இல்லையா, தட் இஸ் பட் நத்திங் பட் யுவர் அக்ரெஷன். ஸோ இது வந்து இந்த அக்ரெஷன் ஹியூமன்ஸை பாதிக்கும். பக்கத்தில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை தூக்கி எடுப்பாங்க. அதுக்கடுத்து வந்து வேற இதுலையும் போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து அக்ரெஷன். இந்த அக்ரெஷன்ல வந்து நமக்கு இப்போ உங்களை ஒருத்தவங்க யாரோ டீஸ் பண்றாங்க, இல்லை நெக்ஸ்ட் ஒரு ஒரு ரொம்ப வேர்டிக்டான ஒரு விஷயத்த வந்து உங்க மேல திணிக்கிறாங்க அப்படின்னா that becomes your, இப்போ சொல்லுவாங்கல்ல, நாவினால் சுட்டவடு உள்ளாறு மாற, தீனால் சுட்டவடு உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து அக்ரெஷன். ஒரு லெவலுக்கு மேல போச்சு அப்படின்றப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அடிச்சுட்டா கூட புண்ணு ஆறிடும். வேற நீங்க வாய் விட்டு சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஒரு பேட் இன்சிடென்ட்டை வந்து நீங்க வாயில ஒருத்தவங்களை ரொம்ப மோசமா திட்டிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது இட் பிகம்ஸ் அ சைக்கலாஜிக்கல் இஷ்யூ. இட் வில் டேர்ன் இன்டு ஒன் வெரி பிக் இஷ்யூ. அண்ட் வந்து உங்களை சைக்கலாஜிக்கல், அதாவது மென்டலியா அவங்கள வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ணி விட்டுடும். ஸோ அடிச்சாங்க அப்படின்னா தட் இஸ் யோர் பிசிக்கல் அக்ரெஷன். வேற இஸ் உங்களை யாரோ திட்டுறாங்க, இல்லை உங்களை யாரோ டீஸ் பண்றாங்க, ஒரு அப்யூஸ் பண்றாங்க வேர்ட்ஸ் மூலியமா, அல்லது உங்களை வந்து ரொம்ப ஹெவியா புல்லி பண்ணிட்டாங்க, இதெல்லாம் வந்து எதுக்குள்ள வரும்னா உங்களோட சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல போய் நின்றுடும். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வெண்ட் அவுட் ஆகாது. வெண்ட் அவுட் ஆகலை அப்படின்றத காட்டிலும் இட் கிரியேட்ஸ் அ லாங் டேர்ம் இம்பேக்ட். எதை பார்த்தாலும் ஒரு ஃபியர் வர ஆரம்பிக்கும், எதை பார்த்தாலும் ஒரு இதனால அது நடந்துருமோ அதனால இது நடந்துருமோன்னு சொல்லி அது வந்து விட்ராவல் நிறைய வரும். ஸோ இது என்ன ஆகும்னா விட்ராவல் எஃபெக்ட் வர வர இட் வில் இம்பேக்ட் மோஸ்ட்லி டுவர்ட்ஸ் யுவர் காக்னிட்டிவ். யோசிக்கிற திறனை வந்து மங்கடிச்சிடும். காக்னிட்டிவ் அடி வாங்கினோடனே என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்தரா எதுவுமே வந்து உங்களால பண்ண முடியாது. ஸோ இதுதான் இப்போ நிறைய பேருடைய பார்த்துருக்கீங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கும். ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கம்மியா சாதாரண கொஞ்சமா இருக்கும் போது இட் பிகம்ஸ் அ ஸ்ட்ரெஸ் இல்லையா. அதையே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போனோம்னா we call that name as a depression. Depression itself, ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வரலாம், டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வர்றதே கஷ்டம். இந்த டிப்ரெஷன்லயும் நமக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குல்ல. பைபோலார் டிப்ரெஷன், அந்த டிப்ரெஷன், இந்த டிப்ரெஷன். பைபோலார் டிப்ரெஷன் போயிட்டீங்கன்னா சூசைடல் தாட் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு மைண்ட்ல. சுத்தி நடக்கிற எந்த இன்சிடென்ட்டுமே அவங்களோட மைண்ட்ல வராது. அது வந்து இட் இஸ் வெரி டஃப் ஆக்சுவலா. அந்த பைபோலார் டிப்ரெஷன்ல இருந்து ஒரு பர்சனை மீட்டு வெளியில கொண்டு வர்றது அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் தட் ஈஸி. ரொம்ப லாங் டேர்ம் அவங்களுக்கு வந்து தெராப்பியூட்டிக் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் கொடுக்கணும். அந்த மைண்டை வந்து அந்த நெகட்டிவ் இம்பேக்ட்ல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு அவங்க மைண்டை அந்த பர்டிகுலர் நெகட்டிவா வந்து திங்க் பண்ணாம இருக்கிறதுக்கு they will give you lots of medicines to bring them out. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் ஏன் அப்படின்னா அது ஒரு அக்ரெஷன். அந்த அக்ரெஷனுடைய லெவலை நம்ம இன்னொருத்தர் மேல திணிக்கும் போது இட் பிகம்ஸ் அ
பயங்கர ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுத்துரும். ஸோ இதைத்தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மேம் நெக்ஸ்ட் ஸ்லைட் போடலாமா? இது வந்து இப்போ ஒரு டவுட் சுபா மேம், இட் இஸ் ஆங்கர் அண்ட் அக்ரெஷன், இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கா? அண்ட் anger is something you also in action. ஆமா, anger is something you come up with some emotional point, whereas aggression is something you push your emotional as well as with the action. Okay, so this is your major difference between anger and aggression. Okay ma'am, thank you. Anger ன்றது வந்து it's just an immediate impulse, whereas aggression is something which you keep it inside and rendu same force. I just want to add, anger is an emotion. Anger comes to anybody. Aggression is a behavior. Correct. So அது வந்து ரொம்ப லாங் டர்மா நீங்க உள்ள வச்சு யாரையாவது ஃபோர்ஸ் பண்ணி நீங்க கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பிஹேவியரும் உங்களோட இமோஷனும், அதுதான் ஆக்ஷன் பிளஸ் யுவர் இமோஷன் ரெண்டும் சேர்ந்து வெளியே வரும். ஸோ தட் இஸ் ரியலி பேட். சரிங்களா? ஸோ இப்போ ரிசர்ச்சர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அக்ரெஷன் பார்க்கலாம். இங்க 4 மெயின் பர்சன்ஸ் நாம பார்க்க வேண்டியது. ஒன் இஸ் பரூன் அண்ட் பிரெயின், அடுத்து அட்கின்சன்ஸ் அண்ட் ஸ்மித் எட் ஆல், அடுத்து வந்து எல்லிஸ், and the last one is Bandura. You know what Bandura's doll experiment is. நம்ம நிறைய இடத்துல அதை நம்ம படிச்சிட்டோம். So that is a negative aggression இல்லையா? ஸோ பரூன்ஸ் அண்ட் பைரேனோடது பார்க்கலாம். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோல்ல டைரக்டா ஒருத்தவங்களை வந்து அக்ரெசிவ் பண்றது. தட் மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் லிவிங் பீயிங்கையோ வந்து டைரக்டா அட்டாக் பண்றது வந்து இட் இஸ் யோர் பரூன் அண்ட் பைரோனோடது. இவங்க என்ன சொல்றாங்க, இது கேன் பி அவாய்டட், இட் கேன் பி அவாய்டட் பை கிவிங் அ மோட்டிவேஷனல் ஃபேக்டர். இந்த டைரக்டா எப்பவுமே ஹார்ம் பண்றது அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓவரா இருக்கும். டைரக்ட் இன்டைரக்ட் ரெண்டு மெத்தட் ஆஃப் அக்ரெஷன் இருக்கு. இந்த டைரக்ட் மெத்தட் இஸ் வெரி வெரி ஹார்ம்ஃபுல். ஒரு இன்டென்ஷனலோடயே அடிப்பாங்க அவங்க. Indirect method is something which is not very intentional, at the last minute impulse, whereas this direct aggression is very very highly toxicated nu kuda sollalam. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் போய் நான் இன்னைக்கு இது பண்றேன், சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த இடத்துல ஒரு ராபரி பண்ண போறேன் அப்படின்னா அந்த இவன் வந்து அந்த ராபரி பண்ற பர்சன் வந்து ஆல்ரெடி ஹி ஹேட் அ தாட். ராபரி பண்றது மட்டும் உன்னோட மெயின் ஆஸ்பெக்ட் கிடையாது, அலாங் வித் தட் அங்க இருக்கிறவங்களையும் சேர்த்து துன்புறுத்துவோம். தட் இஸ் யுவர் டைரக்ட் அக்ரெஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் அட்கின்ஸ் அண்ட் ஸ்மித் எட் ஆல். இவருடைய இவருடைய வே ஆஃப் அக்ரெஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பர்சனை இன்டென்ஷனோட நீங்க ஒருத்தருடைய இமேஜை வந்து டேமேஜ் பண்ண போறீங்க. அது இது பிசிக்கலா இருக்கலாம், வெர்பலா இருக்கலாம், அல்லது அவங்கள கொன்னே போடலாம். அதாவது டெஸ்ட்ராய் சம்ஒன். அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்குல எப்பயுமே அவங்களால அதுல இருந்து மீண்டே வர முடியாது, அந்த அளவுக்கு அடிப்பாங்க. ஸோ இதைத்தான் வந்து அட்கின்சன்ஸ் அண்ட் ஸ்மித் எட் ஆலுடைய இதுல சொல்றாங்க. எல்லிஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாசிட்டிவ் அக்ரெஷனை வந்து ஹி இஸ் டேக்கிங் இன் டு பாயிண்ட்ஸ் ஆஃப் கன்சிடரேஷன். பாசிட்டிவ் அக்ரெஷன் அப்படின்றது வந்து இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, கம்பெனியில ஒரு மேனேஜர் இருக்காரு, அந்த டீமை வந்து வேலை வாங்கணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா, எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல he will raise his voice and he will have some control on that. வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க, கோவப்படுவாங்க, பட் ஆனா அது வந்து பர்சனலா யாரையும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. they just wanted to bring the employees to the positive end to work and complete the task. அவ்வளவுதான் அவங்களோட மோட்டிவ். ஸோ இதை தான் வந்து எல்லிஸ் ஃபோர்ஸ் பண்றது வந்து இதை இந்த பாசிட்டிவ் அக்ரெஷனை மட்டும்தான். அதுல என்னென்ன இருக்கும்னா, ப்ரொடக்டிவ் ஃபார்ம் ஆஃப் இது இருக்கும், அவங்களோட வேல்யூவை ரொம்ப சர்வே பண்ணுவாங்க, ப்ரொடெக்ஷன் டுவர்ட்ஸ் த குரூப்பா இருக்கலாம், ஒரு சோஷியல் அக்செப்டன்ஸ். ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா, ஆமா இந்த டாஸ்க் கஷ்டமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அந்த தேவையான ஒரு சப்ஸ்டன்ஸை கொடுத்தா தான் வந்து வி வில் ஒர்க். கொஞ்சம்
ரெண்டு விதமான மேனேஜர்ஸ் இருப்பாங்க. எல்லா கார்ப்பரேட்லயுமே ரெண்டு விதமான மேனேஜர்ஸ் இருப்பாங்க. எனக்கு ஒரு டவுட், இது இந்த யூனியன் ஆக்டிவிட்டி மாதிரிங்கிறீங்களா? எக்ஸாக்ட்லி, யூனியன் ஆக்டிவிட்டினாவும் வச்சுக்கலாம். நீங்க கார்ப்பரேட் செக்டார்ல போட்டீங்கன்னா ஒருத்தவங்க ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்க சித்ரா மேம், தி அதர் பர்சன் இஸ் வெரி வெரி டஃப். ஓகேங்களா? ஒருத்தவங்க they obviously motivates you, will not say anything. நம்ம பேரண்டிங் ஸ்டைல்ஸ் பாத்திருக்கோம் பாத்தீங்களா? 4 டைப் ஆஃப் பேரண்டிங் ஸ்டைல்ஸ், அத்தாரிட்டேட்டிவ், அந்த இதெல்லாம் பாத்திருக்கோம்ல. அதுல ஒரு கேட்டகரி இருக்காங்க, நீங்க பாத்தீங்க அப்படின்னா மோட்டிவேட்டும் பண்ணுவாங்க, குழந்தைய கண்டிக்கவும் செய்வாங்க, அட் தி சேம் டைம் ஃப்ரீடம். எக்ஸாக்ட்லி, அத்தாரிட்டேரியன். சோ அந்த ஃப்ரீடமும் கொடுப்பாங்க. தி சிமிலர் வே கார்ப்பரேட், எல்லா கார்ப்பரேட் செக்டார்ஸ்லயுமே 2 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தர் நீங்க என்ன பண்ணாலும் they keep on pulling you down. Those are your negative aggression. சில பேர் இருப்பாங்க, they only boost you at the time. அந்த டைம்ல மட்டும்தான் உங்களை வந்து கோவப்படுவாங்க, கத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து once you did the job right, they will motivate you like anything. So that considered as your Ellis point of view, that is considered as a positive aggression. So negative aggression அப்படின்றது the other way, just opposite to this. அதுக்கு தான் நம்ம Bandura's Bobo doll experiment படிச்சோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஓகே, இப்போ இங்க வந்து நேச்சர் ஆஃப் அக்ரெஷன், 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் aggression இருக்கு. First comes your adaptive value. Next is your phylogenetic origin of aggression. Third is your origin of aggression in development, particularly. The last one is your motivational mechanism controlling aggression. So adaptive value அப்படின்னா பேர்லயே இருக்கு. இது வந்து நீங்க ஒரு ஃபேமிலிக்குள்ள பார்க்கலாம். ஸோ அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைங்களை பாதுகாக்கிறதுல வந்து ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாங்க. ஸோ அவங்களையும் அவங்க சேஃப்கார்ட் பண்ணிக்குவாங்க வெளியில இருந்து, அவங்களுடைய ஆஃப் ஸ்ப்ரிங்ஸையும் வந்து அவங்க சேஃப்கார்ட் பண்ணுவாங்க. இன்னும் இது பக்காவா பொருந்தணும்னா அனிமல்ஸ்க்கு பொருந்தும். ஒரு காட்டெருமை குட்டி போட்டுடுச்சு அப்படின்னா ஒரு கூட்டம் இருக்கிற சிங்கத்தை நடுவுல போய் சாப்பிட போகுது, ஏதோ பண்ண போகுது, அப்போ ஒரு சிங்கம் வந்து அட்டாக் பண்ண வருதுன்னா என்ன பண்ணும் தெரியுமா? அந்த மொத்த எருமை கூட்டமும் சேர்ந்து அந்த சிங்கத்தை போட்டு விளாசி எடுத்துரும். ஸோ திஸ் இஸ் யுவர் அடாப்டிவ் வேல்யூ. சரிங்களா? ஸோ அங்க வந்து அந்த பெரிய மாட்டுக்கும் அங்க காயம் விழாது, அட் த சேம் டைம் அது கொடுத்த ஆஃப் ஸ்ப்ரிங்குக்கும் அதனால வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஸோ திஸ் இஸ் யுவர் அடாப்டிவ் வேல்யூ. பைலோஜெனட்டிக் ஆரிஜின் ஆஃப் அக்ரெஷன் அப்படின்னா நம்மளுடைய பிரெயின் மெக்கானிசத்தையே வந்து என்ன பண்ணுவோம்னா எப்படி ஒர்க் ஆகுது, எப்பப்பெல்லாம் வந்து ஆங்கர் வருது, எந்தெந்த இடத்துலலாம் அது இன்ஹிபிட் பண்ணுது அப்படின்றத அசோசியேட் பண்ண ஆரம்பிக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இது பின்னாடி வரும், நம்ம அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அதெல்லாம் பார்த்துருக்கோம் மேம், ஜோதி மேம் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், அமைல்கா டேட்டா, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஹார்மோனல்ஸ், செரட்டோனின், டெஸ்டோஸ்டரான், இதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த அந்த இதை பேஸ் பண்ணியும் வந்து ஆங்கர் ஆனது அப்படின்றது மாறும். செரட்டோனின் லெவல் கம்மியா போச்சுன்னா ஒரு எஃபெக்ட் இருக்கும், செரட்டோனின் லெவல் ஜாஸ்தியா போச்சுன்னா ஒரு எஃபெக்ட் இருக்கும். பிகாஸ் தட் இஸ் த மூட் ரெகுலேஷன் ஹார்மோன் இல்லையா? ஸோ தட் இஸ் யுவர் திங். அதர் ஒன் இஸ் ஆரிஜின் ஆஃப் அக்ரெஷன் இன் டெவலப்மெண்ட். இந்த ஆரிஜின் அப்படின்றது சும்மா வராது, எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஒரு தடவை ஒரு அக்ரெஷன் நமக்கு வருதுன்னா we will experience that factor. சும்மா அக்ரெஷன் வருமா? வராது. எந்த டெவலப்மெண்ட் நடந்தாலும், எந்த பிசிக்கல் டெவலப்மெண்ட் நடந்தாலும் சரி, எந்த சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட் நடந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து லேர்னிங் ஃபேக்டர் வரும். லேர்னிங் ஃபேக்டர் வந்தவொடனே we will do the modification level on our brain system. அந்த மாடிஃபிகேஷன் நடந்த உடனே என்ன ஆகும்னா, that means we are learning. We are adapting to the situation, and when we are adapting, we are experiencing the situation. So அந்த experience positive-ஆ இருந்ததுன்னா we will take it as happiness. When it goes into a negative, this comes into one account.
motivational mechanism controlling aggression, evolutionary background. Evolutionary background na ennappa? Hello, anybody there? Offsprings valiya varudhu. Okay, next. Vera? Offsprings மூலியமா வர்றது. ஓகே, நெக்ஸ்ட். ஜெனரேஷனல் அப்படியே கத்துக்கிட்டே வந்ததா இருக்கும். எக்ஸாக்ட்லி, ஜெனடிக் ஃபேக்டர். ஓகே, நெக்ஸ்ட். வேற? Please come up with your choices. தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, we can learn and we can sort it out. There's nothing wrong. சரிங்களா? எல்லாருமே தெரிஞ்சுட்டு உள்ள வர்றது கிடையாது, நிறைய படிக்கலாம். Please speak out. Exactly, sir. Darwin's evolution theory is fine. So அதுல என்ன சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், இது எல்லாமே இதுக்குள்ளதான் வரும். சரிங்களா? எவல்யூஷனரி அப்படின்னாலே நம்ம வந்து பிறந்தாச்சு, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம், எங்கெங்கெல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம் சிச்சுவேஷனை, அதை எப்படி நம்ம பிரெயினோடைய ஸ்ட்ரக்சர்ல இன்கார்பரேட் பண்றோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறோம். இதுதான் மோட்டிவேஷனல் மெக்கானிசம் கண்ட்ரோலிங் உடைய ஃபேக்டர். நெக்ஸ்ட் இஸ் யுவர் டைப் ஆஃப் அக்ரெஷன். அக்ரெஷன் அப்படின்றது என்னன்றது சொல்லிட்டேன். இதுல வந்து அகெயின் ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்ரெஷன் இருக்குங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யுவர் பிசிக்கல் அக்ரெஷன், அடுத்து வந்து வெர்பல் அக்ரெஷன், and then comes your relational aggression, and fourth is your passive aggression behavior. சரிங்களா மேம்? நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடுங்க. Physical aggression is a physical force you use to harm others. அடிக்கிறது, தள்ளுறது, கத்தி வச்சு ஸ்டாப் பண்றது, இல்லைன்னா பின்னாடி இருந்து இழுத்து போடுறது, ஒருத்தவங்களை கிக் பண்றது, நான் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு கிக் பண்றது. அப்புறம் இது குழந்தை, இது பெரியவங்களுக்கு. இதே சின்ன பிள்ளைங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க, when they are having a problematic child, இல்ல ஒரு பேட் பிஹேவியர் இருக்கிற ஒரு குழந்தையா இருந்தா என்ன பண்ணுவான், பிஞ்ச் பண்ணுவான், தலைமுடியை பிடிச்சி இழுப்பான், கடிப்பான், கில்லுவான், அடுத்தவங்கள தள்ளி விடுறது, ஒரு டேக்கிங் டேர்ன்ஸ் வர்றப்போ வந்து பொறுமையா இருக்கிறது கிடையாது, பிடிச்சி தள்ளி விட்டுருவானுங்க, அல்லது அவனுக்கு தள்ளி விட்டுட்டு இவன் முன்னாடி வந்துருவான். ஸோ இதெல்லாமே இட் பிகம்ஸ் அன் பிசிக்கல் அக்ரெஷன். இட்ஸ் அன் எவிடென்ட் டூ. எவிடென்ட்டா வந்து ஸ்டடியும் பண்ணி ப்ரூவும் பண்ணியிருக்காங்க பிசிக்கல் அக்ரெஷன் வந்து எந்த லெவலுக்கு இது போகுது அப்படின்றத. நெக்ஸ்ட் கம்ஸ் யோர் வெர்பல் அக்ரெஷன். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சில பேர் வந்து சாதாரணமாக திட்டி முடிச்சிருவாங்க, சில பேர் பேசினாங்கன்னா காது கொடுத்து கூட கேட்க முடியாது. ஸோ தட் இஸ் யோர் வெர்பல் அக்ரெஷன். அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக நம்மளுடைய மனசை வந்து நோகடிச்சிடும். அதுக்கப்புறம் we are not supposed to get up and do the next job. அந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணும். some people talk right, நம்ம வந்து அவ்வளோதான், நம்ம we are done, நம்மளால எதுவுமே நம்மளால பண்ண முடியல, அவ்வளோதான், we are worthless அப்படின்ற அளவுக்கு தாட் வரும். ஸோ தட் இஸ் யுவர் வெர்பல் அக்ரெஷன். அப்புறம் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா தரக்குறைவா பேசுவாங்க மனுஷங்களை, ரொம்ப தரக்குறைவா பேசுறது. இன்னும் என்ன எய்ம் பண்ணி அதை பேசுறாங்க, பிகாஸ் they want to give you the emotional pain in such a way you will never get up and walk through. அதுதான் அவங்களுடைய மெயின். ரிலேஷனல் அக்ரெஷன் அப்படின்றது harming the social status. நீ என்ன பெரியவனா, நீ என்ன இது வச்சிருக்கியா, அது வச்சிருக்கியா, பைசா வச்சிருக்கியா, நீ ஒன்றும் இல்லாதவன் தானே. இட் ஆல் ஹேப்பன்ஸ் இன் பிட்வீன் த ரிலேஷன்ஷிப், ரைட்? எங்க நம்மளோட ஃபேமிலி ரிலேஷன்ஸ்ல, வெளியில இருக்கிற ரிலேஷன்ஸ்ல, இந்த ஜாதி வெறி இதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா the relational aggression is more, considerably more.
அப்புறம் தேவையில்லாத ரூமர் ஸ்ப்ரெட் பண்றது, ஒருத்தவங்களை பத்தி பேக் ஸ்டாப் பண்றது, பர்டிகுலரா பிடிக்கல இல்லை யாரையாவது ஒருத்தரை வந்து ஹேட் பண்றீங்க அப்படின்னா they keep on running through the rumors about them. Though they are not into that, we keep on saying some rumors to the others people. Manipulating friendship. எனக்கு ஒருத்தனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுன்றதுக்காக இன்னொருத்தனை காலை வாரி விட்டு கீழே விழ வைக்கிறது. அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இன்னொருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனை பத்தி இவன்கிட்ட சொல்றது, இவனை பத்தி அவன்கிட்ட சொல்றது. We will keep talking about them in such a disguised manner. அதுதான் வந்து இது வந்து என்ன ஆகும்னா இட் பிகம்ஸ் அ லாங் லாஸ்டிங் இம்பேக்ட். இப்போ ஸ்கூல் படிக்கிற ஒரு குழந்தைய பத்தி நம்ம தப்பா சொல்றோம், உங்க வீட்டை பத்தி தப்பா சொல்றோம்னா அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அந்த குழந்தைக்கு? இட் பிகம்ஸ் he or she on a childhood days they become very 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 weak in the mentality. They feel very insecure, and this will be carried out throughout his lifetime. When he goes to the college and when he goes for the job, he feels highly insecure. Nammalala eduvume mudiyadhu, we are not from the respected family, our background is very bad, so I cannot climb up all these things. அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து அந்த குழந்தை தள்ளப்பட்டுருவாங்க. That is your relational aggression. The last comes your passive aggression behavior. It is an indirect way of aggression. It is an indirect way of aggression. எப்படி indirect அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்கேன், ஒரு 4 ரூம்மேட்ஸ் இருக்காங்க. ஈச் ஸ்பிளிட் தேர் ஜாப். நான் இது பண்ணுறேன், நான் வந்து சமைக்கிறேன், நான் வந்து பாத்திரம் கழுவி தரேன், நான் வந்து வீடு கூட்டுறேன், அப்படி வந்து தே வில் ஸ்பிளிட் தேர் ஜாப்ஸ். ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஒருத்தனுக்கும் இன்னொருத்தனுக்கும் ஏதோ ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். டெலிபரேட்டா தி அதர் பர்சன் வந்து நான் மறந்துட்டேன் இதை செய்யறதுக்கு. தட் இஸ் அகெயின் யுவர் பாசிவ். அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் சைலண்டாக தான் இருக்கேன், ஐ எம் நாட் டூயிங் எனி திங், ஐ எம் சைலண்ட், பட் நான் வந்து ஐ நோ ஹவு டு டேக்கிள் யூ அப்படின்றது தான் வந்து பாசிவ் அக்ரெஷன். அவங்க கோவப்பட மாட்டாங்க, அவங்க வந்து வார்த்தைகளை விட மாட்டாங்க, பட் தே கீப் சைலண்ட். அமுங்கலித்தனமா இருந்து கழுத்தெடுத்துருவாங்க. தட் இஸ் யுவர் பாசிவ் அக்ரெஷன் பிஹேவியர். சரிங்களா? ஸோ இந்த 4ஐயும் வச்சு ஒரு சம்மரி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எதுல வந்து இவங்க அடிபட்டிருக்காங்களோ அதை வந்து we need to provide an effective intervention. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஃபியூச்சர்ல எதுலையும் ப்ராப்ளம்ல மாட்டிக்காத மாதிரி we need to provide a preventional strategies. ஒரு ஹெல்தியர் வே கொடுக்கலாம், ஒரு நல்ல இமோஷனல் பாசிட்டிவ் இமோஷன்ஸ் கொடுக்கலாம், நிறைய கம்யூனிகேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க எதனால இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு சின்ன case study பண்ணிட்டு we can give them how to resolve these conflicts, what are the ways to improvise their problems அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு 2 பேருக்கு நடுவில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு, there's a huge misunderstanding அப்படின்னா the one in the family will get highly aggressive. They will throw things on their home whenever he or she is getting in the burst out level. But the other person will keep calm. The other person கொஞ்சம் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களா இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப காம் டவுன் ஆகிடுவாங்க. They will not speak out. They don't want to explain things to the other person. They will just move out. They will just pick up a key and move out either. Otherwise, they'll go and lock the room and sit inside. In order to avoid, ஏன்னா அவங்கள்ட்ட பேசி புரிய வச்சாலும் அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. They keep on stubborning themselves. அதுவும் இல்லாம they keep on shouting at the other person. இதை வந்து நம்ம பேசி அவங்க கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுடைய லெவல்ல கரெக்ட் பண்ணிக்கலாம்னு நினைச்சோம்னா that is the most stupidity things we are doing at the point of time. வாய் மூடிட்டு பேசாம எந்திரிச்சு போயிடணும். either you have to move out. அப்போ நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க போயிட்டாங்க, அப்படி போயிட்டு ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு உள்ள வரும்போது பர்சனுடைய அக்ரெஷன் லெவல் வில் காம் டவுன். அதுக்கப்புறம் அதை பத்தி அவங்க பேச மாட்டாங்க. தட் இஸ் த ஒன் வே வி கேன் அவாய்ட் தீஸ் திங்ஸ்.
நிறைய பேருடைய ஃபேமிலி கவுன்சிலிங்ல நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, அவர் என்ன திட்டினாரு, அவர் என்னை அடிச்சாரு, அவர் என்னைய வந்து கஷ்டப்படுத்தினாரு அப்படின்னு தான் திருப்பி திருப்பி பேசுவாங்க. அண்ட் வாட் இஸ் யுவர் பாயிண்ட் அப்படின்னா தே வில் நாட் சே ஹிட்டட் ஹைடிங், ஒரு 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 கை மூடியே தான் சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் அ டைப் ஆஃப் அக்ரெஷன். we can move to the next slide. ஓகே, இங்க கிளினிக்கல் கிளாசிஃபிகேஷன் இதுல வந்து ஒரு 6 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அக்ரெஷனை வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா, இன்ஸ்ட்ருமெண்டல் வெர்சஸ் ஹாஸ்டைல் அக்ரெஷன். செகண்ட் திங் இஸ் யுவர் ப்ரோஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ் அக்ரெஷன், பாசிட்டிவ் வெர்சஸ் நெகட்டிவ் அக்ரெஷன். ஸோ இப்போ நான் சொன்னதை வச்சு இன்ஸ்ட்ருமெண்டல்னா என்னன்னு சொல்லுங்க, ஹாஸ்டைல்னா என்னன்னு சொல்லுங்க. கொடுத்துருக்கேன், பட் ப்ளீஸ் கம் அப் வித் சம்திங் extraordinary apart from this classification. என்ன பர்பஸ், எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, வாட் தி ஃபியூவல்ட் அப், என்ன எந்த லெவல் ஆஃப் இம்பல்சிவ் போவாங்க, எப்படி அவங்கள மாற்றி கொண்டு வரலாம். ஜஸ்ட் கம் அப். இன்ஸ்ட்ருமெண்டல்னா என்ன, ஹாஸ்டைல்னா என்ன சொல்லுங்க ஃபர்ஸ்ட். வேர்டு வச்சு கூட சொல்லலாம். ஹாஸ்டைல்னாக்க ஏதாவது ஒரு மனசுக்குள்ளார ஒரு விரோதத்தை வச்சுக்கிட்டு, அந்த விரோதத்தை வச்சு அதை வச்சு நம்மள ஏதாவது அக்ரெசிவா பிஹேவ் பண்றது. கரெக்ட். லாங் டேர்ம் இல்லையா, லாங் டேர்ம் எண்ணத்தோட பேட் இன்டென்ஷனோட அடிக்கிறது ஹாஸ்டைல். இது இன்ஸ்ட்ருமெண்டல் தான் பிளான்ட் இல்லையா? இன்ஸ்ட்ருமெண்டல் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் இஸ் கால்குலேட்டட். ஆமா, இன்ஸ்ட்ருமெண்டல் இஸ் planned, calculated. Instrumental is the most கட்டாயமா மோசமா அவங்கள அடிச்சு தாக்கணும்னு நினைக்கிறது இன்ஸ்ட்ருமெண்டல். That is a direct way as well, direct way of aggression as well. So instrumental is really worse. It is highly toxicated ன்னு கூட சொல்லலாம். ரொம்ப நாளா வச்சிருப்பாங்க மைண்ட்ல, ரொம்ப வருஷங்களா வச்சிருப்பாங்க. இந்த சொத்து விவகாரம் பரம்பரை இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கம்ஸ் அண்டர் இன்ஸ்ட்ருமெண்டல். சரிங்களா? ஹாஸ்டைல், அதான் ஹாஸ்டைல் ஏதாவது ஒரு விரோதத்தை வச்சுட்டு பண்றது. அதுவும் விரோதம் தான், பட் ஆனா வந்து இந்த அளவுக்கு கால்குலேட்டடா பண்ண மாட்டாங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க, அந்த ஆத்திரத்துல வர்றது. ஏற்கனவே விரோதம் வச்சிருக்கிறது. விரோதம் இருக்கும், ரெண்டுத்துலயுமே விரோதம் இருக்கும். பட் இவன் பிளான்ட் மர்டர், தட் இஸ் யுவர் இன்ஸ்ட்ருமெண்டல். இதை இப்படி சொல்லலாம். ஹாஸ்டைல்ன்றது வந்து திடீர்னு உடனே எனக்கு ஒரு பெயின் வந்துருச்சு, எல்லாத்தையும் திடீர்னு என்ன சஃபர் பண்ண வச்சுட்டாங்கன்னா ஒரு ஆத்திரம் வருது இல்ல, ஆத்திரம். அது லாஸ்ட் மினிட் அக்ரெஷன். தட் இஸ் யுவர் சுலைமான் இல்லையா? ஏதோ ஒரு மூவி எடுத்துட்டு வருவாரு இதுக்கு. most of the movies are taken like this சொல்லல, anger, பழி வாங்குறது. இது இந்த வாட் இஸ் தட், இந்த ஒரு படம் ராஜ்கிரண், அவர் இல்லாதனால நான் சொல்றேன். ராஜ்கிரண் படத்துல இந்த தோளா தோளா தோள்கொடுன்னு ஒரு படம், I don't know, I forgot the name. I think நண்பர்களா நண்பனா பாண்டவர் பூமி சொல்றீங்க. பாண்டவர் பூமியில வந்து வினு சக்கரவர்த்தியோட குடும்பம் வந்து சுலைமான் பிளேஸ் யார் எடுத்திருக்காங்க? நான் தான் சதீஷ் சார் எடுத்து கொடுத்தாரு. சோ வந்து யா, வினு சக்கரவர்த்தியோடைய பாயிண்ட் இஸ் தி இன்ஸ்ட்ருமெண்ட். Whereas அந்த இடத்துல கேட்க போற ராஜ்கிரண் is a hostile aggression. So these are the different point. நிறைய movies, most of the movies are taken with the anger, பழைய பகை, அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க நிறைய மூவிஸ். ஆமா, நிறைய அந்த மாதிரி மூவிஸ் தான் எடுக்கிறாங்க. இன்ஃபேக்ட் nowadays they started looking into like western culture மாதிரி lot of psychological based movies-உம் எடுக்கிறாங்க. But they are not, they take it in a way like, you know, ஒரு பாசிட்டிவா, அது ரொம்ப கரெக்ட் மாதிரி எடுப்பாங்க. அது ஆமா, ரொம்ப கரெக்ட் மாதிரி எடுத்து நெகட்டிவா தான் சொல்றாங்க. ஆமா ஆமா, really affects many children now. Yeah, it affects. So the next comes your proactive and reactive aggression. Sorry ma'am, ஒரு டவுட் கேளுங்கப்பா. ஹாஸ்டைல் அக்ரெஷன்ல அவங்களுக்கு ஏதாவது ரிக்ரெட் இருக்குமா மேம்? Because after they do it immediately or அந்த இது ஆங்கரை வெளிப்படுத்தும் போது
Do they regret in that? They sometimes they regret, sometimes they don't regret. Okay. ஏன்னா இது வந்து இந்த ஹாஸ்டைல் அப்படின்றது வந்து ரொம்ப வருஷமா மனசுல தேக்கி இருக்கிற பகை, ரெண்டுமே ரொம்ப வருஷமா தேக்கி வச்சிருக்கிற பகை தான். பட் வேற இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பொறுமையா பேச ட்ரை பண்றேன் அப்படின்னு போவாங்க. பட் அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த சூடு பிடிக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டைம்ல பேசிடுவாங்க. பட் தே won't regret. Okay. ரிக்ரெட் பண்றது அப்படின்னா அது வந்து மனசுக்குள்ள வச்சு பேசுறதுக்கு பேரு ரிக்ரெட் கிடையாது. மனசுக்குள்ள வச்சுட்டாங்க, ஒரு வஞ்சம் வச்சுட்டாங்க அப்படின்னாலே they will not regret. Okay. Okay. Thank you. லாஸ்ட்ல வெறும் இம்பல்சிவ் மட்டும் வருது பாத்தீங்களா எஸ்தர், அதுதான் வந்து they will regret. Okay ma'am. Okay. சரிங்களா? Thank you. No problem. Proactive and versus reactive aggression. Please guys come up. எப்போ பார்த்தாலும் நம்ம சித்ரா மேம், நம்ம சுலைமான் சாரு, அதுக்கப்புறம் வந்து கேரளன் மேம் மட்டுமே பேசுறீங்க. அடுத்தவங்களும் கொஞ்சம் பேசுங்களேன்ப்பா ப்ளீஸ். என்னப்பா செலக்ட் ஆயிட்டீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அதை வச்சு எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அது திரும்ப படிச்சுட்டு வர வரைக்கும் ஒரு டைம் இருக்குல்ல, அதனால தான் டிலே ஆகுது. என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கான எக்ஸாம்பிள் கனெக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரி, ஓகே. ப்ரோஆக்டிவ் அப்படின்றது வந்து ரொம்ப கோல் ஓரியன்டா இருப்பாங்க. சரிங்களா? எனக்கு இந்த அப்ஜெக்டிவ், அந்த அப்ஜெக்டிவை பேஸ் பண்ணி தான் நான் என்னோட வயலன்ஸ் இருக்க போகுது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க ப்ரோஆக்டிவ். நம்ம சொல்றோம் இல்லையா ப்ரோஆக்டிவா ஒர்க் பண்ணுங்கன்னு. அப்ப என்ன பண்ணுவோம்னா we will collect all the details, right? ஒரு ரிசர்ச்சை வந்து ப்ரோஆக்டிவ் பேஸ்ல நீங்க ஒர்க் பண்ணுங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் யூ வில் கலெக்ட் ஆல் த இன்ஃபர்மேஷன் இல்லையா? ஃப்ரீயாவே வந்து யூ வில் கலெக்ட் ஆல் த இன்ஃபர்மேஷன். அதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்க கலெக்ட் பண்ணிக்குவீங்க. ஒன்லி தென் யுவர் ஆக்ஷன் வில் பி பேக்ட் அப். அங்க அதே தான் இங்கேயும். ஸோ அக்ரெஷன் லெவல் இருக்கும், பட் எல்லாத்துக்கும் ஒரு ப்ரூஃபோ எல்லாத்துக்கும் ஒரு எவிடென்ட்டோ கையில வச்சுக்குவாங்க. அதை வச்சுக்கிட்டு தான் வந்து ஃபர்தர் லெவல் ஆஃப் பிசிக்கல் வயலன்ஸா இல்லை வேர்பல் வயலன்ஸா அப்படின்றது கொண்டு போவாங்க. ஸோ இங்கே பாருங்க, கோல் ஓரியன்டட் டிசைன் டு அச்சீவ் தி அப்ஜெக்டிவ் பியாண்ட் த பிசிக்கல் வயலன்ஸ். பிசிக்கல் வயலன்ஸ் கொடுத்தாலும் அதையும் தாண்டி புனிதமா அதையும் தாண்டி அவங்க ஒரு லெவல் வச்சிருப்பாங்க, ஒரு கோல் ஓரியன்டட் வச்சிருப்பாங்க. ஸோ தட் இஸ் கால்குலேட்டட் ரிஸ்க் என்னங்க? இப்போ இதுக்கு shall I just intrude? வாங்க. இந்த ப்ரோ ஆக்டிவ்க்கும் இன்ஸ்ட்ருமெண்டலுக்கும் யாராலையாவது டிஃபரன்ஸ் கொஞ்சம் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? ஏன்னா இதுவும் கால்குலேட்டட், கோல் ஓரியன்டட், இன்னொன்னு அடுத்தது கால்குலேட்டட். இதுல ஏதாவது டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியுதா ப்ரோ ஆக்டிவ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் ரெண்டுக்கும்? Psychological study from manipulation. I think proactive, they find the solution, like how to escape, and instrumental, they just do it and they show the aggression and finish. Proactive வந்து நீங்க வந்து அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி அவனை இது பண்ணி ஒருத்தனை தாக்கி அவனை ஒண்ணுமில்லாம ஆக்கணும். பிளான் பண்ணி தட்டி தூக்கி அவனை ஒண்ணுமில்லாம ஆக்கணும். அதுல ஒருத்தரை வந்து ஒண்ணுமில்லாம ஆக்குறது அது ப்ரோஆக்டிவ். இன்ஸ்ட்ருமெண்டல் அதுல லாபம் பாக்குறது, அதுல வந்து அடிச்சு தாக்கி அதுல இருந்து லாபத்தை பாக்குறது. So it is like robbery-க்கும் planned murder-க்கும் exactly. இது ரெண்டுக்குமே ஆனா planned தான், ரெண்டுமே planned தான். பட் proactive அப்படின்றப்ப வந்து you will work in an in-depth concept, whereas instrumental வந்து அடிச்சு கொள்றதோட போயிடும். இது வந்து இன்னுமே worst. Proactive is really worse. இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஹாஸ்டல்லையும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் இஸ் பேட், பட் ப்ரோஆக்டிவோட இன்ஸ்ட்ருமெண்டலோட கம்பேர் பண்ணீங்கன்னா ப்ரோஆக்டிவ் இஸ் ரியலி பேட். ஓகே, இல்ல இன்ஸ்ட்ருமெண்டல் அந்த சிச்சுவேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஏதாச்சும் சிச்சுவேஷன்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோஆக்டிவ்ல வந்து ரெகுலரா அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டே வருவாங்க, ஆர்எல்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் ரெண்டுமே ஆர்கனைஸ் பண்ணிட்டே வருவாங்க. இன்ஸ்ட்ருமெண்டல்ல உங்களுக்கு அதுல இருந்து ஒரு லாபம் கிடைக்கும். இப்ப இவங்க கரெக்டா சொன்னாங்க சுபா, ஒரு அடிச்சு தாக்குறதுனால ஒரு எதையோ ராபரி எடுத்துட்டு வந்துடலாம், லூட் பண்ணிட்டு வந்துடலாம், 4 பேர் அங்க அடிச்சு கட்டையால் அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து ஒரு லூட் எடுக்கிறாங்க, அது இன்ஸ்ட்ருமெண்டல். ப்ரோஆக்டிவ்ங்கிறது வந்து திட்டம் போட்டு ஒருத்தரை கவுக்குறது.
அதுலயும் லாபம் இருக்கலாம், பட் மோட்டிவ் வந்து டு ஹார்ம் சம்படி வித் a planned motivation. இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்டல்ல you have some material hello ma'am, sorry, what the politicians will do is you are proactive. Can I give an example? வாங்க myself Bala ma'am. How are you ma'am? Subha ma'am. Super Balamurugan, thank you. Okay ma'am, proactive எனக்கு மைண்ட்ல என்ன தோணுச்சுன்னா, இப்போ ரீசெண்டா இந்த டெரர் அட்டாக் நடந்தது இல்லையா, so can we consider that as a proactive? Yes, it That's is cold-blooded, completely cold-blooded. That is your proactive. Okay, சரிங்களா? sir, I've seen that movie. Yeah, படிச்சிருக்கேன், புக் படிச்சிருக்கேன். வெரி குட், சூப்பர். இல்ல அதுக்கு தான் நான் ரெண்டுத்துக்குமே கொடுத்திருக்கேன் கீழே. நாட் driven by anger but the desire to obtain something of value, whereas in the proactive, instrumental, organized, cold-blooded, motivated by the anticipation of reward. Politics, இப்ப நடக்கிற பாலிடிக்ஸை நீங்க கிரியேட் பண்ணலாம் ப்ரோஆக்டிவ்க்குள்ள. They will do all sort of things to destroy you completely, whereas they remain calm and quiet. அப்படியா நடந்துச்சா அப்படின்னு அவங்களே பண்ணிட்டு அவங்களே நியூஸும் போடுவாங்க. அவ்வளோ நல்லவங்க. Next comes your reactive. Reactive aggression. Correct. Shall we move to the next? Positive and negative aggression. Aggression. அதுல இருக்க லைன்ஸை படிச்சு பார்த்துட்டு கூட நீங்களா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கப்பா. பாசிட்டிவ் அக்ரெஷன்னா என்ன, நெகட்டிவ் அக்ரெஷன் நான் இப்பதான் சொன்னேன், எக்ஸ்பிளைன் ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னேனே உங்ககிட்ட. Just come up with few. அதே மாதிரி similar examples. Companies-லாம் நடக்கும் when you know when they revise the salary and all that, no, அப்போ அந்த டைம்ல இது மாதிரி நிறைய பேர் stand up for their personal rights. எனக்கு இது பண்ணீங்க, I have performed well this year and அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் அக்ரெஷன் especially for women, you know, when there will be ஒரு அங்க ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும் சில கம்பெனிஸ்ல. So that time some women they stand for their personal rights and they say we have also done equally, we sat the nightல அதே மாதிரி ஈக்குவலா மென்னோட தான் நாங்க ஒர்க் பண்றோம். So and we don't waste time, we don't go out but still, you know, we work 8 hours 9 hours a day. So அந்த மாதிரிலாம் சில பேர் ஃபைட் பண்ணுவாங்க personal rights-க்கு. Yeah, that is your positive aggression. Or school teachers வந்து aggression, student மேல aggression வந்து போய் imposition எழுதிட்டோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. So maybe that is also a positive aggression. Positive because aggression. Their motive is not to bring the child down, whereas they wanted to explore the child to gain an experience how it is. That is also your positive aggression with the motive of bringing the child in a different இதுக்குள்ள மொடாலிட்டிக்குள்ள வரணும் அப்படின்றது பாசிட்டிவ் அக்ரெஷன். பட் certainly most of the teachers, most இல்ல ஒரு 1 or 2 teachers will also go into a negative aggression. They always tease and they always put the self-esteem of the children to go down. That is your negative aggression. ஓகேங்களா? ஸோ ஒரே ஸ்கூல்ல 2 குழந்தைங்க படிக்கிறாங்க. ஒரு பையன் வந்து இட் இஸ் இன் அ வெரி லோ கேடர். அவங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை படிக்க வைக்கிறாங்க. both parents are not studied anything, but they want their child to do best in the education. They put him in the very best school. Whereas in the same class, there is another student who has come from a hi-fi society. Some teachers will, and nowadays teachers is understanding very good, but whereas
நம்ம ஊர்ல இருக்கிற இந்த குட்டி குட்டி ஸ்கூல்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா they will give the first priority to the well born child whereas the other child will be demotivated. அந்த மாதிரி பண்றது it is a negative aggression. பட் ரெண்டே பேரையுமே ஈக்குவலா கம்பேரிசன் பண்ணி நீ இந்த கொஸ்டின்ஸ்ல தப்பு பண்ணியிருக்க யூ ஜஸ்ட் ரீரைட் இட் அண்ட் கம் பேக், திங்க் அண்ட் ரீரைட் இட் அண்ட் கம் பேக் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பாட்ல திட்டுற டீச்சர் இஸ் ஆன் அ பாசிட்டிவ் அக்ரெஷன். So this is the difference. Ma'am, we can move. Next slide. Okay, causes of aggression. We have several set of causes here. First is your neuropsychological perspective. We have biological causes. We have biological causes la vandu we have different sets. Nam paakala enna neuropsychological perspectives la enna nalla irukum. என்ன இருக்கு பேசிக்கா நம்மளுடைய நர்வஸ் ஃபங்க்ஷன்ஸ்ல என்னென்னலாம் ஒர்க் ஆகும், நம்மளுடைய கெமிஸ்ட்ரி ஆன் அவர் பாடி எப்படி ஒர்க் ஆகுது, நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எப்படி இருக்கு, ஸோ எதெல்லாம் சேர்ந்தது ஒரு பாடி. நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இஸ் நீடட், a brain is needed to think and the hormones is needed to secrete balanced things to keep your mood, your body, your brain, everything on a focus. So these are your neuropsychological perspectives. So அங்க என்ன பண்ணோம்னா ரோல் ஆஃப் த பிரெயின் என்ன நடக்குது, ஹார்மோன்ஸ் என்னென்ன கரெக்டா அதோடைய வேலையை பார்க்குதா இல்லையா, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எதெல்லாம் வந்து மைண்டை கிளியரா வச்சுக்கிறதுக்கோ அல்லது அக்ரெஷன் லெவல் இன்டியூஸ் பண்றதுக்கோ இங்க ஒர்க் ஆகுது. இதுதான் வந்து நம்மளுடைய நியூரோசைக்கலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். அப்போ அக்ரெசிவ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அக்ரெசிவ் இஸ் அ கேரக்டர், இட்ஸ் நாட் லேர்ன் அப்படின்னு சொல்றாங்க இந்த இதுல. அடுத்து பயாலஜிக்கல் காசஸ். பயாலஜிக்கல் காசஸ் அப்படின்னா என்ன, இன்டர்னல் நடக்குமா, இன்டர்னலா நடக்குமா இல்லை எக்ஸ்டர்னலா நடக்குமா, வாட் காசஸ் தி அக்ரெஷன் லெவல். ஸோ வாட் இஸ் தட், இட்ஸ் அன் பயாலஜிக்கல் அப்படின்றது வந்து நம்மளோட பாடியில நடக்கிறது இல்லையா. ஸோ பாடியில நடக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்டர்னல் ஃபேக்டர்ஸை எது வந்து ட்ரிகர் பண்ணுது, ஆப்வியஸ்லி தி ஸ்டிமுலை. நம்ம என்ன ஸ்டிமுலை வாங்குறோம், பாசிட்டிவா வாங்கினா பாசிட்டிவ் ஸ்டிமுலை கிடைக்கும், நெகட்டிவா வாங்கினா நெகட்டிவ் ஸ்டிமுலை கிடைக்கும். ஸோ என்ன ஸ்டிமுலை கொடுக்குறோமோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் தான். எல்லா இடத்துலையுமே பேஸ் வந்து ஸ்டிமுலை என்ன ரெஸ்பான்ஸ் இல்லையா. ஸோ பயாலஜிக்கல் காசஸ்ல அவங்க ரெண்டு டைப் சொல்றாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் இஸ் யோர் பிரெயின் டிஸ்ஃபங்க்ஷன். பிரெயின் டிஸ்ஃபங்க்ஷன், பிரெயின் வந்து அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டியை லூஸ் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் அன் ரீஜியன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய எல்லா டிசிஷனையும் எடுக்க வைக்கிறதுக்கு ரெண்டு மெயின் தான். ஒன்று வந்து யுவர் ஃப்ராண்டல் அண்ட் தென் யுவர் டெம்போரல் ரீஜியன்ஸ். ஃப்ராண்டல் அப்படின்றது வந்து இந்த நெத்தி பாகம் முன்னாடி இருக்கக்கூடியது தான் வந்து உங்களோட ஃப்ராண்டல். ஸோ ஃப்ராண்டல் என்ன ஆகும், அங்கதான் வந்து யூ வில் பி திங்கிங், யூ வில் டேக் டெசிஷன்ஸ், உங்களோட லேர்னிங் அங்கே தான் இருக்கும். எல்லாமே வந்து இந்த ஃப்ராண்டல் ஏரியாவை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். இப்போ உங்களுடைய எல்லா திங்கிங் பவரும், உங்களோட டெசிஷன் மேக்கிங் பவரோ இல்லை வந்து அது கரெக்டாக தப்பான அனலைஸ் பண்ணுறதோ வந்து it will be helpful on your frontal area. So brain function சரியாக நடக்கலை அப்படின்னா there is a communication gap. பிரெயினுக்கும் அந்த ஃப்ராண்டல் ஏரியாவுக்கும், அதாவது த ஹோல் பிரெயின்லையும் அந்த ஃப்ராண்டல் ஏரியாவுக்கு போகக்கூடிய கம்யூனிகேஷன்லையும் ஒரு பெரிய கேப் விழும். அந்த கேப்னால என்ன ஆகும் அப்படின்னா அப்பையும் உங்களுக்கு அக்ரெஷன் ஃபார்ம் ஆகும். இப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க, வேற அதை நீங்க உள்வாங்கி உங்களுக்கு அதை உடனே பதில் சொல்ல முடியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி நம்மளை பத்தி புரிஞ்சவங்களா இருந்தாங்க இல்லை ஒரு ஸ்பெஷல் டீச்சர் இருக்காங்க அப்படின்னா they will understand, oh this is what going on with the child, that is why he couldn't reply immediately. They will provide some time. But you see a lot of teachers, they keep on asking you a question. When they keep on asking you a question without any gap, without any space provided to the child will get aggressive.
அதுதான் வந்து அவங்க பிரெயின் டிஸ்ஃபங்க்ஷன்ல புவர் ஃப்ராண்டல் அண்ட் டெம்போரல் ரீஜியன்ஸ் அப்படின்றது வந்து அங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் அக்ரெசிவ் பிரிசனர்ஸ், ரொம்ப யூஎஸ்ல வந்து ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு ரொம்ப அக்ரெசிவா இருக்கிற ஒரு பிரிசனர் செல்லுக்குள்ள போயிட்டு வந்து ஒரு சின்ன ஸ்டடி கண்டக்ட் பண்ணாங்க. என்ன ஸ்டடி கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த ரொம்ப அக்ரெசிவா இருக்கிற பிரிசனர்ஸ்க்கெல்லாம் வந்து தே ப்ரொவைடட் தி இஇஜி உடைய வேவ்ஸ் கொடுத்தாங்க. இஇஜி இஸ் நத்திங் பட் யுவர் எலக்ட்ரோஎன்செஃபலோகிராம். அந்த எலக்ட்ரோஎன்செஃபலோகிராம் வேவ்ஸை வந்து பாஸ் பண்ணும்போது அவங்க ரொம்ப ஹை லெவல் அக்ரெஷன்ல இருக்கும்போது they provided a shock. They provided a shock to the prisoners. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ரேஞ்சுக்கு மேல போன உடனே they stopped giving the shock, whereas இந்த prisoners என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொடுத்தவங்களை காட்டிலும் கொடுக்காதவங்களுடைய லெவல் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் கொடுத்தவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க அந்த இம்பல்ஸ் அந்த ஷாக் கொடுத்து ஸ்டாப் பண்ண உடனே அவங்க வந்து இன்னுமே ஜாஸ்தி அக்ரெசிவ் ஆகி அங்க இருக்கிறவங்களெல்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப ஜாஸ்தியா அக்ரெஷன் இருக்கிற ஒரு பர்சனுக்கு நம்ம அந்த வேவ்ஸை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது இன்னும் கூட்டதான் செய்யுமே தவிர குறைக்காது அப்படின்ற அந்த ஸ்டடியை அங்க ஃபைனல் பண்ணாங்க. ஸோ அப்போ வேவ்ஸ் பிளஸ் ஷாக்கு சும்மாவே ஒரு பர்சன் வந்து கோபத்துல இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோம்னா நம்ம அந்த நேரத்துக்கு கத்துவோமே தவிர அந்த நேரத்துல நம்ம என்ன கத்துறோம் என்ன பேசுறோன்றத நம்மளால அனலைஸ் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரீம் கோபத்துல இருக்கிற ஒரு பர்சனால வந்து நம்ம என்ன பேசுறோம் என்ன வார்த்தை விடுறோம் அந்த இடத்துல அவங்க அதை ஹர்ட் பண்ணுதா இல்லையா இதெல்லாம் நம்மளால அதை பார்க்க முடியாது. கத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து சில பேர் யோசிப்பாங்க, ஐயோ நான் கோபத்துல என்னென்னமோ சொல்லிட்டேனே அப்படின்ற அந்த தாட் வரும். ஸோ ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஹை லெவல் அக்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கு அந்த எவ்வளோ நேரம் அவங்க இந்த அக்ரெசிவ் லெவல்ல இருக்கிறாங்களோ அவ்வளோ நேரத்துக்கு வந்து அவங்களால பெருசா வந்து they cannot recap what they are exactly doing to the other person. ஸோ அக்ரெசிவ் லெவல்ல இருக்கிற ஒரு பர்சன், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அக்ரெசிவ் லெவல்ல இருக்கிற ஒரு பர்சன் வந்து அவங்க பிரெயின் கரெக்டா ஒர்க் ஆகாது அப்படின்றது தான் அந்த கான்செப்ட் அவங்க அங்க சொல்ல வராங்க. பிரெயின் டிஸ்ஃபங்க்ஷன். டிஸ்ஃபங்க்ஷன்னா அதோடைய செயல்திறனை அது இழக்குது. செயல்திறனை அது இழக்கும் போது அது ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. ப்ராப்பரா ஒர்க் ஆகாதனால யோசிக்கிற தன்மை இருக்காது. யோசிக்கிற தன்மை இருக்கிறதுனால they keep on doing the same aspect again and again and again and again. ஸோ அது அக்ரெஷனுடைய லெவல் ரொம்ப மாறுச்சு அப்படின்னா இதுதான் அதோடைய ஃபைனல் அவுட்புட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து இந்த பிரெயின் டிஸ்ஃபங்க்ஷன்ல அகெயின் நமக்கு வந்து நிறைய ஏரியாஸ் பிரியுது. தட் கம்ஸ் அண்டர் யுவர் ஹார்மோனல் இஷ்யூஸ். ஸோ என்னென்ன ஃபர்ஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா அமைகைடேட்டா. அமைகைடேட்டாவுடைய மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னலா இருந்தாலும் சரி இன்டர்னல் ஸ்டிமுலையா இருந்தாலும் சரி, ஒரு ஃபேக்டர்ல வந்து ஒரு ஃபியர் இருக்கு, ஒரு த்ரெட் இருக்கு, அல்லது ஒரு அக்ரெஷன் லெவல் ஒருத்தவங்க கொடுக்க போறாங்க அப்படின்னா இட் வில் சென்ட் அ ஸ்பார்க் டு யுவர் பிரெயின். predicting all this, it will send you a spark to your brain that this particular person is going to get an aggression level. So be aware about it அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஸோ இங்க பாருங்க, இப்போ இந்த அமைகைடேட்டாவுடைய கொஞ்சம் மாற்றி இந்த ஆக்டிவிட்டீஸை கொடுக்குறோம்னா இது எங்கே பண்ணும்? இமோஷ்னலாக இது ப்ராசஸ் பண்ணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கும் அடலசன்ட் ஸ்டேஜ்லையும் நீங்கள் பார்க்கலாம். ஓடிடி, சிடி அண்ட் இது ஓடிடியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்கிற குழந்தைங்க டிஃபியன்ட் டிஸார்டர், oppositional defiant disorder அப்படின்னு சொல்லுவாங்க. யாருப்பா கையை ஒசத்துனீங்க? கேளுங்க. எனி டவுட்ஸ்? டவுட் இல்லையா? someone has raised the hand, right? No, இல்ல பை மிஸ்டேக் ஐ திங்க். சோ நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே சரி, ஓகே. ஸோ இது என்ன ஆகும்னா இமோஷ்னலாக ப்ராசஸிங் ஆகும்போது
இந்த சில்ட்ரனுக்கும் ஏர்லி சைல்ட்ஹுட்டுக்கும் அடலசன்ட் ஸ்டேஜுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அப்போசிஷனல் டிஃபிஷியன்ட் டிசார்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. தட் இஸ் கால்ட் இஸ் ODD. இந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எப்போ ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும். வை? பிகாஸ் ஆஃப் த புவர் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த பிரெயின். தட் இஸ் வை வென் யூ கம் அக்ராஸ் தி ஏர்லி சைல்ட்ஹுட்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, ப்ராப்ளமேட்டிக் சில்ட்ரனுக்கு எல்லாருக்குமே வந்து ஏன் அக்ரெஷன் லெவல் ரொம்ப ஹையா இருக்கு. when you look into it, anxiety ஃபார்ம் லைக் இருக்கிற ஹைப்பர் ஆக்டிவிட்டியில் இருக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஆர்டிசம், ADHD, ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் இருக்கிற குழந்தைங்க இவங்களெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா they always have an aggression, they always have some mood swings. ஆப்வியஸாக அதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவர் இன்டலெக்சுவல் இஷ்யூ இருக்கிற குழந்தைங்களுக்கு பர்டிகுலராக அமைகேட்டால அடி விழுந்திருக்கும். அமைகேட்டா அப்படின்றது ஒரு பிரெயின்ல அவ்வளோ பெரிய பிரெயின்ல திருநூறு ஒரு புள்ளி மாதிரி, பட் அது வந்து சரியா ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகல, அதோடைய ஹார்மோனல் அது சரியா சுரக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு ஒரு எப்போ ஒரு இன்செக்யூர் ஃபீலிங். இவங்களெல்லாம் நீங்க ரோட்ல கூட்டிட்டு போனீங்கன்னா நீங்களே கையை விட்டா கூட அவங்க வந்து உங்க கையை பிடிச்சிக்குவாங்க. தட் மீன்ஸ் தே ஆர் ஹைலி ஃபீலிங் இன்செக்யூர். என்னால தனியா போக முடியாது, என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. மாம் why don't you hold my hand? அது சொல்ல தெரியாது, பட் they will grab your hand obviously. வெளில கூட்டிட்டு நீங்க லெஃப்ட் சைட்ல தான் கூட்டிட்டு போவீங்க குழந்தைய, அல்லது ரைட் சைட்ல தான் கூட்டிட்டு போவீங்க. எந்த பக்கம் ரொம்ப ரோட்ல டிராஃபிக்லயோ அந்த சைட்ல தான் அந்த குழந்தைய கூட்டிட்டு போவீங்க. ஸ்டில் நீங்க பழக்கப்படுத்தும் போது அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க கையை பிடிச்சி நடப்பாங்க. இதே நீங்க நார்மல் சில்ட்ரனை கூட்டிட்டு போனீங்கன்னா they will not hold your hands. You have to voluntarily get their hands. That is different from this. So in the brain dysfunction la irundha this will happen. Next is your testosterone. Testosterone la enna vandu testosterone அப்படினாலே மேலுக்கு தான்ன்றது கிடையாது. Testosterone will also work on female. மேலுக்கும் இருக்கும் ஃபீமேலுக்கும் இருக்கும். மேலுக்கு கொஞ்சம் அதிகப்படியா இருக்கும், ஃபீமேலுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். That's it. பட் டெஸ்டோஸ்டெரோனுடைய லெவல் ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும்னா இட் வில் கிரியேட் an aggression. இட்ஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த அக்ரெஷன் டெஸ்டோஸ்டெரோன். அதை வந்து ஒரு பாப்மா எட் எல் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி வந்து ரிசர்ச்சர் ஹேஸ் மேட் அ ஸ்டடி. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா cortisol, the effect of the cortisol on a relationship between the subtypes of aggression, இது என்ன ஆகும் அப்படின்னா the லெவல் வந்து ரொம்ப 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 ஹையா போகும். அது என்ன ஸ்டடின்னு நான் இப்போ சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, இவங்க என்ன ஸ்டடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா தே இன்வெஸ்டிகேட் அ மாடரேட் எஃபெக்ட் ஆன் கார்டிசால் ரிலேஷன்ஷிப். அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு 13 to 14 இயர் இருக்கக்கூடிய ஒரு 103 பார்ட்டிசிபெண்ட்டை எடுத்து ஒரு லெபரட்டிக்கல் இதில் வந்து தே ஸ்டார்டட் டூயிங் த எக்ஸாமினேஷன். சரிங்களா? இதில் அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து we need to ஃபுட் ஐட்டம்ஸ், என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு ரிஃப்ரைன் பண்ண சொல்லி இருந்திருக்காங்க. எல்லாம் பண்ணி முடிச்சு எதுக்காக அதை பண்ணாங்க, அப்படி ஏன் இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் ஃபுட்டை மட்டும் எடுக்க சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they should not give an imbalance ரிவ்யூ அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. டெஸ்டோட ரிசல்ட்ல என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர், அதாவது அந்த டெஸ்டோஸ்டெரோனுடைய ஹார்மோன் வந்து சில கேசஸ்ல ரொம்ப ஹை லெவல் ஆஃப் இன்க்ரீஸ் இருந்திருக்கு. இருக்கிற அளவை காட்டிலும் அளவுக்கு அதிகமான லெவல் ஆஃப் டெஸ்டோஸ்டெரான் சுரந்ததுனால அந்த பர்டிகுலர் பர்சனாலிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹை லெவல் ஆஃப் அக்ரெஷன் இருந்திருக்காங்க. ஸோ இதுதான் இந்த மேஜர் ஸ்டடியோடது. அது கம்ப்ளீட்டா வந்து அடலசன்ட் ஸ்டேஜ்ல மட்டும்தான் அவங்க பண்ணியிருந்திருக்காங்க. நாட் ஃபார் த சில்ட்ரன்,
இட் இஸ் ஒன்லி ஆன் அன் அடலசன்ட் ஸ்டேஜ். 13 to 14 இயர்ஸ் இருக்கக்கூடிய பசங்களை மட்டும் எடுத்து 103 பார்ட்டிசிபேட் எடுத்து தே ஹாவ் அண்டர்கான் தி ஸ்டடி. அதில் இந்த ப்ராசஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த சாம்பிள் அதை வந்து ரேடியோ இம்யூனே அசே அப்படின்ற ப்ராசஸ் மூலியமாக தான் வந்து அதை பண்ணி அதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, வாட் தே டிரைவ்ட் இஸ் ஹை லெவல் ஆஃப் டெஸ்டோஸ்டெரான் செக்ரேஷன். அந்த ஹை லெவல் ஆஃப் டெஸ்டோஸ்டெரான் இன்க்ரீஸ் ஆனதுனால அவங்கள வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு அக்ரெஷன் வந்து அந்த 14 இயர்ஸ்ல செலக்ட் பண்ண பீப்புளுக்கு இருந்திருக்கு. ஸோ வந்து என்ன ஃபுட்டு எதுல வந்து அது மாறும், அந்த கார்டிசால் வந்து எஃபெக்ட் எப்படி எல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதே மாதிரி லோ லெவலுக்கு போனால் டெஸ்டோஸ்டெரானுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆனாலும் பிரச்சனை தான். டெஸ்டோஸ்டெரானுடைய லெவல் வந்து ரொம்ப லோ ஆனாலும் அக்ரெசிவா கொடுக்கும். நெக்ஸ்ட் இஸ் யா செரட்டோனின். செரட்டோனியன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் அ மூட் ஸ்டெபிலைஸ்டு ஹார்மோன். அது நார்மலா சுரந்தது அப்படின்னா we will be the most happiest person. பட் அது எங்க அடி வாங்குதோ அந்த இடத்துல வந்து it puts you into a mood disorders. ஸோ இது பெரியவங்களுக்கும் பொருந்தும் சின்ன குழந்தைங்களுக்கும் பொருந்தும். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் செரட்டோனின் எந்த இது பாஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்ல தான் மெயினா. பர்டிகுலரா இட் செக்ரீட்ஸ் a thing called as amino acid tryptophan. இதுதான் அந்த சப்ஸ்டன்ஸ் உடைய நேம். செரட்டோனின் செக்ரீட் ஆகிறதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் that is called amino acid tryptophan. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மூலியமா போயிட்டு அங்க இருக்கிற வந்து இந்த எங்கெங்கெல்லாம் வந்து அதை பாஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல பாஸ் பண்ணி அது வந்து மெயின்டைன் பண்ணும். இட் ட்ரை டு பேலன்ஸ் யுவர் the moods level. So இது குறைஞ்சிருச்சு அப்படின்னா you'll having an issue with the disorders. எப்படி குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு பர்டிகுலர் டைம்ல அக்ரெஷன் வந்துட்டு இல்லை வேற ஏதாவது பிரச்சனை வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா தூக்கமே வராது. இட் அஃபெக்ட்ஸ் யுவர் ஸ்லீப். ஸோ நீங்க நைட் ஃபுல்லா தூங்காமே இருப்பீங்க. மறுநாள் காலையில ஏர்லி மார்னிங் you will go to a sleep, you will sleep for 1 or 2 hours, and then after when you wake up from the bed you start unlimited அதாவது unlimited கூட சொல்றேன் unextreme என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யாராவது உங்கள்ட்ட வந்து பேசினா சாதாரணமாக தான் பேசியிருப்பாங்க, பட் will show the aggression towards them. அது ஏன் அப்படின்னா இதனால. சரிங்களா? எனி டவுட்? ஸ்பீக் அப் ப்ளீஸ். எனி டவுட்? தூங்கி எந்திரிச்ச உடனே வந்து இல்ல எஸ் ஐ என்ன மேம் இந்த லாஸ்ட் பாயிண்ட் நீங்க சொன்னீங்களா அது மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணணும். ஓகே. சோ என்ன அவங்க தூங்கி எந்திரிச்சோனே அதாவது செரட்டோனினோட லெவல் வந்து ரொம்ப கம்மி ஆகும்போது will have the mood disorders. சரிங்களா? செரட்டோனினோட லெவல் வந்து ரொம்ப ஹையா போச்சுன்னா we cannot sleep. serotonin level if it high then we cannot sleep. By that time we will wake up all the night and early morning like 6 or 7 we'll go to the bed, but we cannot sleep too. Again we cannot sleep too because of the high level. நம்ம ஒரு ஆன்சைட்டியோடயே சுத்திட்டு இருப்போம், ரெஸ்ட்லெஸ்ஸா சுத்துவோம். ஓகேங்களா? தூங்கவும் முடியாது, எந்திரிச்சிருவோம். 2 hours தான் படுத்திருப்போம், எந்திரிச்சிருவோம். ஆனா அந்த என்டையர் டே யாராவது உங்களை அப்ரோச் பேசினாங்கன்னா மேம் சொல்லுங்க. It's over thinking, like you think over and over, okay, same thing, இப்படி ஆயிடுச்சு. சோ அந்த ஆன்சைட்டிலே தூங்க மாட்டாங்க. ஓவர் திங்கிங், அந்த ஓவர் திங்கிங் ஸ்டிமுலேட் பண்றது செரட்டோனினோட இல்ல மேம், அந்த ஓவர் திங்கிங் ஸ்டிமுலேட் பண்றது இந்த செரட்டோனின் ஹையா போச்சுன்னா you will start thinking about it. ஏன்னா it will not make you to rest. அதுதான் ப்ராப்ளம். It will not allow you to rest. You will be thinking the same thing. ஆமா, you will repeatedly stereotypically அதையே நீங்க திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆமா. So that is your serotonin உடைய என்ன அப்படின்றது.
நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் டெஃபிஷியன்சி ஆன் நியூட்ரிஷன். ஸோ இங்கே வந்து என்ன மாதிரியான டெஃபிஷியன்சி எல்லாம் வந்தால் நியூட்ரிஷனில் அடி வாங்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸோடைய லெவல் கம்மியாயிடுச்சுன்னா, வைட்டமின் டியோடைய லெவல் கீழே போயிடுச்சுன்னா, மேக்னீஷியமோடைய லெவல் கீழே போயிடுச்சுன்னா, ஜிங்கோட லெவல் கீழே போயிடுச்சுன்னா, யூ கேன் நாட் பி அ நார்மல் பர்சன். என்ன ஆகும்? இந்த 4 பர்டிகுலர் பிரைமரி இந்த 4 நியூட்ரிஷன் தான் நம்ம பாடியை வந்து ரொம்ப 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 கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கிறது. என்ன ஆகும்? ஏன் ஒய் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் மேம்? எதுக்கு மேம் வைட்டமின் டி கொடுத்துருக்கீங்க? எதுக்கு மேக்னீசியம் கொடுத்துருக்கீங்க? எதுக்கு ஜிங்க் கொடுத்துருக்கீங்க? வாட் ஹேப்பன்ஸ் வென் யுவர் லெவல் கோஸ் ஆன் மேக்னீசியம்? யூல் ஃபீல் ஆன்சைட்டி. வாட் ஹேப்பன்ஸ் வென் யுவர் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கோ டவுன்? Most of the anxiety tablets have all these. Yeah, anxiety tablets have all these. But ஏன் வந்து பர்டிகுலரா அப்படின்னா எல்லா vitamins and minerals வரணும் இல்லையா? Why particularly these 4? ஒமேகா 3 fatty acid எதுக்கு கொடுக்குறோம் நம்ம? brain functioningக்கு, கரெக்ட்டுங்களா? ஆமா. Correct. Even magnesium, zinc also. Yes, magnesium and zinc also participates, but magnesium and zinc is for your neural activity. நரம்பு தளர்ச்சி, நரம்பு பிரச்சனைகள், அதுக்காக தான் நம்ம மெயினா கொடுக்குறோம். வைட்டமின் டி is for your muscle and for your bone and for an absorption of an iron. It's all interconnected. It's all interconnected. But you should know why omega 3 fatty acids. அதுதான் நம்மளுடைய recalling and restoring on a brain function activities எல்லாம் எடுக்கிறதுக்கு. That is your omega 3 fatty acids உடைய main functionality. Then here comes your environment and genes. Environment, external factor. What kind of an environment will give you aggression? Okay, and then hot. Yes, agreed. Hot is the main phenomena. Next, what else comes with your environmental factors? What are noise, pollution, too much of your sense, all gives you an aggression. A crowded place, all is your environmental factors. What is your chemical imbalances? All comes into your hormonal things. What is your gene expression? Altered gene expression. அது என்ன altered gene expression? அப்படின்னா என்ன? Altered gene expression na enna? Adena ma'am gene expression kelipattirukken. Adena ma'am altered gene expression? Stress nala அந்த மாதிரி சமயத்துல வந்து சில சமயத்துல வந்து நமக்கு அந்த நம்முடைய பிஹேவியர் வந்து அந்த ஜீன் ஃபேக்டர்ஸ்னால அஃபெக்ட் ஆகிறது. Gene factors along with your stress is nothing but your altered gene expression. Saringla, your anxiety, your depression, your disruptions on your brain activity, your when you have your control on the emotional aspects, you are out of control on your emotional aspects, is nothing but your altered gene expression. Saringla? Okay. Next comes your prenatal rearing style. Prenatal rearing style is nothing but your parenting styles. The 4 types of your parenting styles. Authoritarian, which is most domineering. Response panalana punishment. Parenting style. Permissive,
லீனியண்டா இருப்பாங்க, கொஞ்சம் டிமாண்ட் வச்சிருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாலாம் இருப்பாங்க. தட் இஸ் யுவர் பெர்மிசிவ். அத்தாரிட்டேட்டிவ் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, இதை நீ பண்ணி தான் ஆகணும், இதை பண்ணா ஐ வில் கிவ் திஸ். தட் இஸ் யுவர் அத்தாரிட்டேட்டிவ். அன்இன்வால்வ்டு, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, என்னைய கூப்பிடாத, நான் வேணா உனக்கு கொடுக்க வேண்டியதை செய்யறேன், செய்ய வேண்டியதை வேணா நான் செய்யறேன், பட் டோன்ட் கால் மீ ஃபார் எனிதிங். தட் இஸ் யுவர் அன்இன்வால்வ்டு. ஸோ இந்த பேசிஸ்ல இருக்கிற, இந்த 4 பேசிஸ்ல இருக்கிற பேரண்டிங் ஸ்டைல்ஸை பேஸ் பண்ணியும் அந்த குழந்தைங்களுடைய இக்னோரன்ஸ், அந்த பர்டிகுலர் சைல்ட்ஹுட்ல இருந்து வளர்ற குழந்தைங்கள இல்லை அடலசன்ட்ல இருக்கிற குழந்தைங்க தனக்கு என்ன தோணுதுன்றத சொல்லக்கூட விடாத பேரண்ட்ஸ்னால கூட அவங்களுடைய ஃபியூச்சர் பிகம்ஸ் அன் அக்ரெசிவ் மோட். பேரண்ட் சைல்டு இன்ட்ராக்ஷன் பேட்டர்ன் இதுவும் அதே தான். அங்கே போயிடுறது, இங்கே வந்து அந்த குழந்தை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆன்டி சோஷியலாக இருந்தான் அப்படின்னா அவனை கூப்பிட்டு காண்டிச்சு, இது இப்படி பண்ணாதடா, நான் வந்து will do something, I'll encourage in some point, you can do something and you can come out of it. சில குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. Why? Because of parents will not consider what the children is having. அவங்களுடைய ஸ்டாமினா என்ன, what they can exactly do with the sports, how can we motivate and trigger them to get into the study அப்படின்ற அந்த கான்செப்டே தெரியாது. They will simply force something on the mind. அப்ப என்ன ஆகும்னா அந்த குழந்தைக்கு நான் கேட்ட விஷயத்த நீ வந்து பண்ணல, so why do I need to give you a response on studies அப்படின்ற அந்த aversive factor வந்துடும். எந்த இடத்துல நீங்க சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, படிப்பா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தையுமே விருப்பப்பட்டு படிக்கும்போது, விருப்பப்பட்டு செய்யும் போது you will be a well-being. Whereas when some factor, outside factor or internal factor, and someone force you or urge you to do the same without considering the other person உடைய perspective consider பண்ணாம நீங்க சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா that becomes an aversive. அversiவ் ஆனவனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஆன்டி சோஷியல் பிஹேவியருடைய மாடல்ல வளர ஆரம்பிச்சிருவாங்க. சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்டி சோஷியலா இருக்கிறது ஒரு பெருமை மாதிரி நினைச்சுக்குவாங்க. they keep on motivate them to do it. so இதுவும் இருக்கு. this is your parent child interaction pattern. சரிங்களா? விட்டுட்டாங்க, கன்சிடர் பண்ணாம விட்டுட்டாங்க, இக்னோர் பண்ணிட்டே இருக்காங்க, கன்சிடரே பண்ணல அப்படின்னா தட் அதுவும் சில குழந்தைங்களுடைய சென்சிட்டிவிட்டி மைண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா இட் பிகம்ஸ் அ மேஜர் இம்பேக்ட். அது அவங்களுடைய ஃபியூச்சர் எல்லாம், அவங்களோட டெசிஷன், அவங்களுடைய ஸ்டடீஸ், அவங்களுடைய என்ன சொல்றது, ஒரு மோட்டிவேட்டட் ஃபேக்டரையே வந்து அது அந்த என்டையர் ஃபியூச்சரையுமே அது வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுடும். Child becomes disturbed type of parental influence on children's emotion and attitude. emotional attitude, emotion base பண்ணி தான் attitude வரும். ஆனா அந்த emotion-ஐ எப்படி வந்து நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணா அந்த emotion வந்து கரெக்ட் ஆட்டிடியூட கொடுக்காது, எதெல்லாம் பண்ணா அந்த இமோஷன் கரெக்ட் ஆட்டிடியூடு அந்த குழந்தைங்களுடைய மைண்ட்ல திணிக்கும் அப்படின்றது தான் we are going to see. inconsistent parenting இருந்ததுன்னா this will be affected, emotions will affected and your attitude obviously will get affected. emotionally distorted, emotionally அவங்க தாக்குறது, அது பண்ணினாலும் your emotion will be affected. sorry slide move ஆகல மேம், ஸ்லைடு அதிலே இருக்கு மேம். நான் சொல்லலப்பா, அது ஏன் தப்புதான். இல்ல அது ஏன் தப்புதான் சொல்லல நானு. சரிங்களா? ஸோ பேரண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் சில்ட்ரன்ஸ் இமோஷனல் அண்ட் ஆட்டிடியூட்ல நம்ம ஃபர்ஸ்ட் இன்கன்சிஸ்டன்ட் பேரண்டிங் பார்த்தோம், எமோஷனலி டிஸ்டார்டட் பார்த்தோம், confused style of parenting. அது என்ன confused style of parenting? ஒரு நாள் அடிப்பாங்க, ஒரு நாள் அடிக்க மாட்டாங்க, கொஞ்சுவாங்க.
Okay, this is one scenario. What is the other scenario? They make the rule and next time they say it's okay, you can do it. They break it. They will compromise themselves. Okay. What else? Okay, they will assign some task and they won't respond when the child does that, right? Okay. Sorry. So what happens is the மூணு மெயினா வாட் ஐ திங்க் இஸ் அந்த கன்ஃபியூஸ்ட் ஸ்டைல்லாம் ஒரு நேரம் குழந்தைய வந்து அரவணைக்கிறது ஒரே அந்த அதாவது இப்போ ஒரு தப்பு பண்ணிடுச்சுன்னா ஒரு நேரம் அடிக்கிறது, நெக்ஸ்ட் டைம் வந்து அதை கண்டுக்காம இருக்கிறது, நெக்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அதை பார்த்து சிரிக்கிறது. ஸோ த சைல்ட் டஸ் நாட் நோ வென் அ பேரண்ட் அதாவது வாட் ஐ டூ வெதர் திஸ் இஸ் ரைட் ஆர் நாட்ன்ற ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஸ்டைல் ஆஃப் பேரண்ட்ஸ்க்கே தெரியுமா கிளாரிட்டி கிளாரிட்டி bad parenting, exactly. Bad parenting. They confused whether they themselves doesn't know that they are right or wrong. Correct. Exactly, they lack clarity. Super. அவங்களுக்கே clarity இல்ல. Thank you. இல்ல மத்த பேரண்ட்ஸ் பத்தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆவறது கூட சொல்லலாமா? இல்ல, அது உங்களுக்கு வந்து மத்த பேரண்ட்ஸை பார்த்து இன்ஃப்ளூயன்ஷியல் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா எவ்ரி சில்ட்ரன் ஹாஸ் தேர் யூனிக் கெப்பாசிட்டி டு கம். அப்போ வந்து இதுல அது செட் ஆகாது. லோ அண்ட் செல்ஃப் எஸ்டீம்னு சொல்றப்போ மத்த பேரண்டிங்க பார்த்துட்டு நம்ம பண்ற பேரண்டிங் கொஞ்சம் தப்பா பண்றோம். fragile and low in self esteem is not for the parent, it is for the child. Because of the inconsistent parenting, because of the emotionally distorted parents, சரியா அந்த குழந்தைங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஸ்டைல் ஆஃப் பேரண்டிங் இது எல்லாத்தையும் பண்ணினா அந்த குழந்தையோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்றதை தான் அங்க கொடுத்துருக்கேன். fragile and low self esteem leads to the aggression. So these are the process, all the three process which triggers the children to become fragile. They will be very low in self esteem. எங்க அம்மா அப்பா சொல்லலை, என்னை கரெக்ட் பண்ணல, நான் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கரெக்டா தப்பா பண்ணிட்டு இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தரை சுட்டி காமிக்கும் போது அதுக்கான ஆன்சர் இப்போ ஒன்றும் இல்லை, நமக்கு ஒரு கான்செப்ட் நம்ம இங்கே படிக்கிறோம், கரெக்டாக சொல்கிறேன், நம்ம ஒரு கான்செப்ட் படிக்கிறோம் சரிங்களா? இப்போ இந்த குரூப் எதுக்கு நம்ம ஃபார்ம் பண்ணோம்? வி ஆர் அபவுட் டு டிஸ்கஸ் எவ்ரிதிங் ஹியர். நான் ஒரு பர்செப்ஷனில் மைண்டில் எடுத்திருப்பேன், நீங்கள் ஒரு லெவல் ஆஃப் பர்செப்ஷனில் மைண்டில் எடுத்திருப்பீங்க. when we start discussing we will understand whether our perception is right or not. அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லையும் டிஸ்கஷன்ற ஒரு இன்டராக்ஷன் டிஸ்கஷன் அப்படின்னு வைக்கிறதுக்கு ரீசனே அதுதான். நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம், உள்வாங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெர்செப்ஷன்ல எடுத்திருப்போம். ரைட் இது ராங் இதுன்னு பிரிச்சு பார்க்க தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் நமக்கு பிரிச்சு பார்க்க தெரியலன்னா அட்லீஸ்ட் we should accept what others point of view is. Only when we accept the others point of view அப்பதான் நம்ம grow ஆக முடியும். This is our example. ஸோ இப்போ நான் சித்ரா மேம் ஒரு கேள்வி கேட்குறாங்க, நான் இன்னைக்கு ஆன்சர் பண்ணுறேன். அதே கொஸ்டினை சித்ரா மேம் இன்னொரு நாள் சொல்கிறாங்க, அதுக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். இன்னைக்கு சித்ரா மேம் நான் சொன்ன ஆன்சர் கரெக்டுன்னு சொல்லிட்டு நாளைக்கு நோ நீ சொன்ன ஆன்சர் தப்புன்னு சொன்னாங்கன்னா வாட் வில் ஹேப்பன்? we doesn't know right which is right and which is wrong. ஸோ அப்போ நம்ம எப்பவுமே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே கொண்டு போய் விட்டுரும். அப்படி இருக்கக்கூடாது. கேள்வி கேட்குறவங்களும் தெளிவா கேட்கணும், கேள்விக்கு பதில் சொல்றவங்களும் தெளிவா இருக்கணும். ஒன்ஸ் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா they need to stick on to that pattern. When they are not ready to stick on to that pattern, that entire system will get break. அதுதான். அது வரைக்கும் அப்ப அந்த குழந்தைய அவங்க மோல்ட் பண்ணி கொண்டு வந்தது there is no use இல்லையா? அதுதான் இங்க சொல்லியிருக்கேன். fragile and low in self esteem leads to the aggression level. யாருக்கு? childக்கு, not to the parents. difficulties with friends and at school. ஸோ இது எல்லாமே நம்ம எதை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அக்ரெஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோடைய கெமிக்கல் இம்பாக்ட்ஸ் என்ன, அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
So difficulty with friends and at school. Brain dysfunction. Brain dysfunction உடைய கண்டினியூட்டியை தான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டிஃபிகல்டிஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் அட் ஸ்கூல் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஸ்கில் இருக்காது. ஸ்கில் இல்லாதனால எந்த விஷயத்துலையும் உங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் டேக்கிங் டர்ன்ஸ். ஒரு 10 குழந்தை விளையாண்டுட்டு இருக்கு, அதில் வந்து சக்கு மரம் ஏறுறாங்க, இல்லை குதிக்கிறாங்க, இல்லை வாட்டர் ஃபால்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா each child has to wait for their turn. நான் ஃபர்ஸ்ட்ல நிற்கிறேன், ஃபர்ஸ்ட்ல இருக்க குழந்தை போனாதான் 5வது இருக்க குழந்தை போக முடியும். 5வது போகிறதுக்கு முன்னாடி 4th kid has to take a turn. நான் 5thல இருக்கேன், பட் ஐ நோ த நீட் டு வெயிட் ஹியர், ஐ வாண்ட் டு டேக் த டர்ன் அஸ் அ செகண்ட் பர்சன் அப்படின்னா அங்க அந்த கியூ எதுக்கு வெயிட் பண்றாங்க, எதுக்காக வந்து நம்மள லைன்ல நிக்க வச்சிருக்காங்க அப்படின்ற கான்செப்டே புரியாது. அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ற பொறுமை இருக்காது. வெயிட் பண்ற பொறுமை இல்லாதனால என்ன பண்ணுவாங்க, தே டோன்ட் வாண்ட் டு வெயிட், தே வாண்ட் டு ஸ்கிப் த டர்ன் அண்ட் தே வாண்ட் டு கோ the straight as a first person or second person. When someone stops them, they will get irritated and they will get an aggressive level. And that aggressive level will not be smooth enough. It is going to be the very toughest part. Saringa? So here it's disrupting the flow and put others in problems with their violent behaviors. When someone wants to stop the kid, saying that wait for your turn, he or she will do this. They will show their violent behavior. They may push the other child very badly. They may put them into taking pains. All these things will happen. So these are all the problems when the brain functionality is not normal or it is malfunctioned. Predisposing child characteristics. ப்ரீடிஸ்போசிங் அப்படின்னா எதெல்லாம் வந்து ஃபேக்டரா இதுல கருதப்படுது அப்படின்றது தான். ஜெனட்டிக்கலி டிட்டர்மைண்ட். சாரி மேம், இதை விட நம்ம முடிச்சுக்கலாம், 9 o'clock ஆயிடுச்சு. அப்படியா, சரிப்பா, ஓகே. இதுக்கப்புறம் கொஞ்சம் தான் இருக்கு, ஏன்னா இதுதான் மெயின்ன்றதுனால நான் இதை கொஞ்சம் புஷ் பண்ணினேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே மேம், இதோட முடிச்சுக்கலாம், நாளைக்கு வில் கண்டினியூ. சரிப்பா, ஓகே ஓகே, ஷோர் ஷோர் ஷோர். ஸோ இங்கே வந்து ஜெனட்டிக்கலி டிட்டர்மைண்ட், ஜெனட்டிக் ஃபேக்டர் இஸ் த மெயின் காஸ். இதுக்கப்புறம் வந்து இந்த ஜெனட்டிக் காஸ்ட்ல இருக்கிற எப்படி சொல்லலாம், ஓகே, ஒரு டவுன் சிண்ட்ரோம் கிட் இருக்கிறாங்க. இந்த டவுன் சிண்ட்ரோம் கிட்ன்றது வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்னால நடக்கிற ஒரு விஷயம்தான். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா they cannot speak. Most of the child cannot speak with the Down syndrome. Clarity of the speech irukadu, சரிங்களா? Because of the protruded of tongue, தட்டிப்பா இருக்கும் டங்கு, அதனால வந்து ஸ்பீச் cannot be appropriate for these children. அதனால அவங்களால சரியா கம்யூனிகேட் பண்ண முடியாதுன்ற ரீசன்னாலே என்ன ஆகும் அப்படின்னா people will get tensed. அவங்க வந்து ஒரு அவங்க சொல்றத நம்ம சரியா கிராஸ் பண்ணிக்க முடியல அப்படின்ன உடனே they will show the anxiety behavior. அந்த நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் சொல்றது உனக்கு புரியலையா அப்படின்னு ஒரு ஆன்சைட்டி பிஹேவியர். பட் அதே மாதிரி நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு அங்கே அப்ராப்ரியேட் ஆன்சரும் வராது பிகாஸ் ஆஃப் தி பிரெயின் டிஸ்ஃபங்க்ஷன். ஓகேங்களா? these children will be little in low in the IQ too. Intelligent quotient will be very less. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுடைய பிரெயின் டிஸ்ஃபங்க்ஷனுடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ். எதெல்லாம் ரூட் காசஸ் அண்ட் இந்த ரூட் காசஸ் எல்லாம் இருந்தால் அவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்களோடைய இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் அதை எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஸோ ஒருத்தரை சார்ந்து சப்போர்ட்டிங்காக இருந்தாலும் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இங்கே நம்ம மெயினாக பார்த்தது. நாளைக்கு we will continue the same. Any doubts, please let me know. போதுமா இந்த informations அப்படின்னாலும் thank you. Okay, I'll just made it a short. எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் சுபா, எனக்கு நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து நீங்க பண்ண அந்த ஸ்லைட்ல வந்து நிறைய வந்து
அந்த நான் அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணல, அதனால நான் போட்டு பார்த்தாக்க ஃபர்ஸ்ட் ஸ்லைட் பேசும்போது அந்த ஸ்லைடு மூவே ஆகல. ஒரு 15 ஸ்லைடு தள்ளி தான் அப்புறம் திருப்பி நீங்க பேசுறீங்க. சோ அது என்னன்னு சும்மா பாத்துக்கலாம்னு நினைச்சேன். அதனாலதான் அந்த உங்களுக்கு மெசேஜ் கூட வச்சேன். எது சித்ராமா? இது அந்த ஏஜிபில ஏதோ ஏதோ ஒரு சென்சரி ஆர்கன்ஸா? சரி, சென்சரி ஆர்கன்ஸா? இல்ல இதுல சாரி வேரியபிள்ஸ்ல ஒரு 15 ஸ்லைடு போன அப்புறம் தான் அது மூவே ஆகலான்னு கண்டுபிடிச்சீங்க. அது என்னன்னு நாங்க பாக்கல. சும்மா just wanted to have a glance of it. சரி. எனக்கு அதான் நான் உங்களுக்கு மெசேஜ் வச்சேன். அப்படியா? சரி பண்ணிடலாமா, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா இதுலயும் தேடி பார்த்து நம்ம குரூப்லயும் அது எதுக்கா இல்லையா? ஓகே. அதனாலதான் சரி உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். சரி